நம்ம ஏன் இவ்வளோ முட்டாளா ஆயிட்டோம், நம்மளை சுற்றி இவ்வளோ நடந்திருக்கு, நம்மளுக்கு ஏன் தெரியல, நம்மளை ஏன் ஏமாத்த பார்த்தாங்க அப்படின்ற அளவுக்கு அன்னிலேருந்தே ஓரளவுக்கு அப்படியே தான் இருக்குது. சம்டைம்ஸ் நான் நிறைய கோவப்படுவேன். அது எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது எங்கள் அம்மா தான். நிறைய கோவப்படுவேன். அந்த விஷயத்துலேருந்து ஒரு மென்டலியாகவே கொஞ்சம் ஒரு அப்செட் மாதிரி. அதுக்குன்னு நிறைய பேர் இதை பார்த்தாலும் கமெண்ட்டில் லூஸ் ஆகிட்டேன், மென்டல் ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அப்படியே அர்த்தம் இல்லை. நம்மளால அது வெளியே காமிச்சிக்க முடியாது. பட் நம்ம நைட்டில் பெட் டைம் போகும்போது தான் அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு வலின்றது தெரியும். ஆனால் டிப்ரெஷன் ஃபேஸ் வந்து ரொம்ப கொடுமையானதில்ல. கண்டிப்பாக. ஏன்னா அது வந்து அதான் சொல்லுவாங்கல்ல, முட்டை போடுற கோழிக்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும் அப்படின்றது. எல்லாரோட லைஃப்லையுமே ப்ராப்ளம் இருக்குது. நான் யாரையுமே வந்து என் லைஃப்பில் மட்டும்தான் கஷ்டம், மற்றவங்களுக்கு யாருக்குமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லார் வாழ்க்கையிலையுமே பிரச்சனை இருக்கு. பட் என்னன்னா அது எல்லாத்தையுமே தாண்டி வரணும். இன்னமும் நான் வந்து டவுன் ஆகும் போதெல்லாம் அம்மா தான். நான் ரொம்ப நிறைய டவுன் ஆயிருக்கேன். அதான் அந்த சுச்சுவேஷன் அப்பெல்லாம் ரொம்ப கீழே வரைக்கும் போயிட்டு தான் நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி, அதுக்கு இன்னொரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸும் தான். நிறைய பேர் வந்து எனக்காக வந்து எவ்வளோ சப்போர்ட் இருந்தது. நான் எப்படி சொல்றதுன்னா, நிறைய பொண்ணுங்க சப்போர்ட் எனக்கு. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது.